ஆளுநர் உரையின் போது பதாகைகளுடன் பேரவைக்கு வந்தவர்கள் மீது சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். சபை நடக்கிற சபைக்கு பதாகைகள் தவறு என்பது சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, உரிமைக்குள்ள அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. நான் சபாநாயகர் கேட்டுக்கொள்ள விரும்புவது பதாகையோடு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பதை எந்த காரணத்தை கொண்டு நீங்க வாபஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. காரணம், கவர்னர் உரை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும், கவர்னர் உரை தான். கவர்னர் உரை நடைபெற போது நீங்க பதாகைகள் வந்து தவறு, சபை நடக்கிற சபைக்கு பதாகைகள் வந்து தவறு என்பது சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, உரிமைக்குள்ள அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. நான் சபாநாயகர் கேட்டுக்கொள்ள விரும்புவது பதாகையோடு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பதை என்னுடைய கருத்து. அவருக்கு இடையூறு செய்வதற்கு தவறு என்று சொல்லி நம்முடைய பேரவை விதி இருக்கின்றது. உட்காருங்க, என்னங்க நான் பதிலே சொல்லக்கூடாதா? பேரவை தலைவரை அழைத்து வந்து ஆளுநர் உரையாற்ற எழுப்பும் போது நீங்கள் பதாதையோடு வந்து அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது நீங்க எதிர்த்தா ரைட்டு. ஆளுநர் உரையாற்றிருக்காங்க, ஆளுநருக்கு எதிராக இல்ல நாங்க அப்படிங்கறத வலுவா பதிவு பண்ணு நீங்க விரும்புற நீங்க பிறகு ஆளுநர் இருக்கும்போது பதாதையை காட்டீங்க. இல்ல உட்காருங்க, நான் முடிச்சிருந்தேன். முடிப்பதற்கு முன்னோ பின்னோ அவருக்கு இடையூறு செய்வதற்கு தவறு என்று சொல்லி நம்முடைய பேரவை விதி இருக்கின்றது. உட்காருங்க. கருத்து. காரணம், கவர்னர் உரை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும், கவர்னர் உரை தான். கவர்னர் உரை நடைபெற போது நீங்க பதாகைகள் வந்து தவறு, சபை நடக்கிற சபைக்கு பதாகைகள் வந்து தவறு என்பது சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, உரிமைக்குள்ள அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. நான் சபாநாயகர் கேட்டுக்கொள்ள விரும்புவது பதாகையோடு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பதை எந்த காரணத்தை கொண்டு நீங்க வாபஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. காரணம், கவர்னர் உரை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும், கவர்னர் உரை தான். கவர்னர் உரை நடைபெற போது நீங்க பதாகைகள் வந்து தவறு, சபை நடக்கிற சபைக்கு பதாகைகள் முன்னோ பின்னோ அவருக்கு இடையூறு செய்வதற்கு தவறு என்று சொல்லி நம்முடைய பேரவை விதி இருக்கின்றது. உட்காருங்க, என்னங்க நான் பதிலே சொல்லக்கூடாதா? பேரவை தலைவரை அழைத்து வந்து ஆளுநர் உரையாற்ற எழுப்பும் போது நீங்கள் பதாகையோடு வந்து அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால் கண்டிக்கிறது. நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடை அன்றைய தினம் இங்கே நெருக்கடி நிலைப்பாடு இல்ல. உட்காருங்க, நான் முடிச்சிருந்தேன். முடிப்பதற்கு முன்னோ பின்னோ அவருக்கு இடையூறு செய்வதற்கு தவறு என்று சொல்லி நம்முடைய பேரவை விதி என்று எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருப்பதற்கு காரணம், நம்முடைய தூர்தர்ஷன் அவர்களோடு அழைத்து வந்து அதை எடுப்பதற்கு மறுக்கப்பட்டது. 2 நிமிடம் அல்லது 3 நிமிடங்கள் தான் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு இருந்தார்கள். அதன் பின் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை எல்லாம் நாம் நேரடி ஒளிபரப்பிலே என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டோம். இதுவரை இருந்த டிடிக்கு பதிலாக இப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய டிஐ அண்ட் பிஆர் நிறுவனம் முழுமையாக இப்போது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆங்காங்கே புதிதாக இவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த ஒளிபரப்பை செய்கின்ற காரணத்தினால் சில நேரங்களில் சில நிறை குறைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த அரசு முதலாக கேள்வி பதில் ஆரம்பித்து முதலமைச்சர் பதிலில் இருந்து மற்ற அமைச்சர்கள் பதில் வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் வரை இப்போது நேரடி ஒளிபரப்பு பண்ணி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக முதலமைச்சர் முழுமையாக நேரடி ஒளிபரப்பு பண்ண வேண்டும் தான் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே ஒன்றை மட்டும் ஆளுநருடைய பதிவுக்கு நான் விடையாக சொல்கின்றேன்.
மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் டிடியை அவர்களோட அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம்தான். அதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்திருக்கின்றது. இல்லை என்றால் டிடி அந்த பொதிகை தொலைக்காட்சி இங்கு உள்ளே இருந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும். அது நடக்க முடியவில்லையே என்ற காரணத்தினால்தான் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது. நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176(1) அமைச்சரவை எழுதி கொடுக்கின்ற தீர்மானத்தை வாசிப்பது மட்டும்தான் அவருடைய ஜனநாயக கடமை. அவர் இது தேசிய கீதம் முதலில் பாடுங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. அதாவது ஆளுநர் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை நடக்க வேண்டுமே தவிர கோரிக்கை வைத்து எங்களுக்கு இது தாருங்கள் என்று கேட்பது முறை அல்ல. கோரிக்கை வைப்பது சாதாரண மக்கள் எங்களுக்கு 1000 ரூபாய் வேணும் கோரிக்கை வைக்கலாம். நம்முடைய மாண்புமிகு கலைஞர் வீடு கட்டும் திட்டம் கோரிக்கை வைக்கலாம். ஒரு சட்டம் சார்ந்த அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த பேரவை விதிப்படி நடப்பதில் இவ்வாறு செயல்படக்கூடாது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி நம்முடைய 6/1/2025 நாளன்று பேரவையில் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தனக்கு பணிக்கப்பட்டுள்ள கடமையை ஆற்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் பேரவை விதிகளுக்கு மாறாக பதாதைகளை தாங்கி ஆளுநரை உரையாற்ற விடாமல் இடைமறித்தும் கூச்சலிட்டும் திட்டமிட்டு குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தனர். பேரவை விதி 17 கீழ் ஆளுநர் உரைக்கு முன்னர் இடையூறு செய்யக்கூடாது என இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி அமைதியான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம். ஆனால் விதிகளின்படியும் மரபுகளின்படியும் அன்றி நடந்தவற்றை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 2023 அன்று ஜனவரி திங்கள் 9ஆம் நாள் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரையாற்றும் முன்னிலையில் ஜனநாயக முறைப்படி மரபையொட்டி எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்ட முறையை சுட்டிக்காட்டி அது தவிர்க்கப்பட வேண்டும், அவர் உரையாற்ற வருகையில் இடையூறு செய்யக்கூடாது என தீர்ப்பளித்திருந்தேன். கடந்த 6ஆம் தேதியும் ஆளுநர் அவர்கள் உரையாற்றுகையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே நடந்து கொண்ட விதத்தை நீங்கள் அனைவரும் அறிந்துள்ளீர்கள். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்றே தெரிவித்திருந்தேன். இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவை உரிமை மீறிய செயல் என்றும் என்னிடத்திலே காலையில் இருந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் வலியுறுத்தியுள்ளார்கள். அன்றைக்கு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைக்க வேண்டும் என்றே விதிகளுக்கு மாறாக மரபுகளை பின்பற்றாமல் குழப்பம் விளைவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் அனைவருக்குமே ஒருமித்த கருத்து உள்ளதாலும் வருங்காலங்களில் இந்த நிகழ்வு என்பது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே 6/1/2025 அன்று பேரவையில் நடைபெற்ற இந்நிகழ்வினை மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது இது அவை உரிமை மீறிய செயலாக இருப்பதால் இது குறித்து விசாரித்து ஆய்ந்து அறிக்கை அளிப்பதற்காக பேரவை விதி 226 கீழ் அவை உரிமை குழுவிற்கு அனுப்பி வைக்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 9(1) கீழ் கீழ்காணும் உறுப்பினர்கள் இப்பேரவையின் 7வது கூட்டத்தொடருக்கான மாற்று தலைவர்களாக பேனல் ஆப் சேர்மன் நியமிக்கிறேன். திரு க அன்பழகன், திரு நா ராமகிருஷ்ணன், திரு SR ராஜா, திரு தா உதயசூரியன், திரு துரை சந்திரசேகரன், திரு செஞ்சி கே மஸ்தான். குழுவின் அறிக்கைகள் அளித்தல், பேரவை முன் வைக்கப்பட்டுள்ள ஏடுகள், குழுவின் அறிக்கை அளித்தல். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் ரா லட்சுமணன் பேரவை முன் வைக்கப்பட்டுள்ள ஏடுகள் குழு தலைவர்.